திருச்சிற்றம்பலம். 28வது அபிராமி அந்தாதி பாடல். சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தால் அள்ளும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த பாட்டுல அம்பாளை கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்ற. சொல்லும் பொருளும் என சிவபெருமானும் அம்பிகையும் எப்படி இருக்கிறார்களா? சொல்லும் பொருளுமாக இருக்கிறார்களாம். சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது. இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுக்குள்ளே அந்த பொருள் இருக்கு. இப்போ ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னா அந்த சொல்ல நம்ம சொல்லும் பொழுதே அது இந்த பொருள் இந்த அர்த்தம்னு நமக்கு மனசுல புரிஞ்சிடும். இப்போ ஒருவேளை நமக்கு தெரியாத பாஷையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெரியாத பாஷை ஹிந்தியோ மலையாளமோ தெரியாத பாஷையா இருந்தா கூட அந்த சொல்ல சொன்னா நமக்கு புரியாது, அதோடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியாது. ஆனா அந்த பொருளை வச்சுட்டாங்கன்னா நமக்கு அது சொல் நமக்கு புரிஞ்சிடும். ஆக அந்த பொருளை வச்சுட்டா நமக்கு அந்த சொல் புரிஞ்சிரும்ல, நம்ம அர்த்தத்துக்கு நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா? ஆக பொருள்லையும் சொல் இருக்கு, சொல்லையும் பொருள் இருக்கு. சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி சிவபெருமானையும் அம்பிகையும் பிரிக்க முடியாது. சொல்லுக்குள்ளே பொருள். எப்படி சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாதோ அது மாதிரி சிவபெருமானையும் அம்பிகையும் பிரிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். அதுதான் இந்த இடத்துல சொல்ற. சொல்லும் பொருளும் என நடம் ஆடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், அந்த சிவபெருமானோடு அர்த்தநாதீஸ்வரராக நின்று ஆடக்கூடியவளே, அர்த்தநாதீஸ்வரர் தோற்றத்தோடு விளங்கக்கூடியவளே, பரிமள பூங்கொடியே, அழகான பொண்ணே, மனம் வீசக்கூடிய அழகான பூங்கொடி போன்றவளே அப்படின்ற நின் புது மலர்த்தாள். நின் புது மலர்த்தாள், தாள்னா திருவடி. அம்பாளுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடியா இருக்குதான்? புதிய மலர்த்தாளாக இருக்கிறதாம். அப்பப்ப பூத்த பூ மாதிரி இருக்குதான். அப்பப்போ பூத்த மாதிரி உன்னுடைய திருவடி இருக்கிறது. அள்ளும் பகலும் தொழும் அவர்க்கே. அப்படிப்பட்ட அந்த திருவடியை இரவிலும் பகலிலும் தொழக்கூடியவர்களுக்கு, உன்னுடைய திருவடியை இரவு பகலாக நினைத்து உருகி பக்தி செய்து தொழக்கூடிய அடியார்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும். அழியா அரசு, அழியாத ராஜ்யம், நல்ல அரசாட்சி கிடைக்குமா. செல்லும் தவநெறியும், இந்த அரசாட்சி அப்படின்றது நிலையானது கிடையாது. அம்பாளுடைய திருவடி அந்த முக்தி தான் நிலையானது என்பதை புரிந்த பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க? தவநெறிக்கு செல்வார்கள். அப்படி செல்லும் தவநெறியும், அந்த தவத்தின் பலனாக சிவலோகமும் கிடைக்கின்ற அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும், அந்த மோட்சம் முக்தி பேரும் கிடைக்கணும், சித்திக்குமே. ஆக இந்த பாட்டுல அபிநயப்பட்டர் என்ன சொல்றாருன்னா, சொல்லும் பொருளுமாக சிவபெருமானும் நீயுமாக நடனமாடக்கூடியவங்களே, உன்னுடைய திருவடியை தொழக்கூடிய அடியார்களுக்கு அழியாத அரசு, தவநெறி, சிவலோகமும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அபிநயப்பட்டர் சொல்றார்.